nowadays the stars are facing high digital pressure and நீங்கள் ஒரு ஷோ வேறு ஹோஸ்ட் பண்ணுறீங்க. இந்த டிஜிட்டல் ப்ரெஷர் எப்படி பார்க்குறீங்க? ஃபேன்ஸோட வாரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஃபேன்ஸ் வார் நான் இதுக்கு ஹேண்டில் பண்ணேன் மேம். சார் சி சினிமா வந்து ஒரு பெரிய 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 ப்ரொஃபஷன் அண்ட் விஷயம். அது வருது ஒரு பெரிய பெரிய ஸ்க்ரீன் மேலே, கரெக்ட்? அந்த ஸ்க்ரீன் மேலே வர விஷயத்துக்காக தான் இங்கே வந்து ஃபேன்ஸ் வராரு, எல்லாம் இருக்கேன். தியேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது தியேட்டரில் இருக்கிறவர் என்ன பண்ணுவார் மேம்? விசில்ஸு, கிளாப்பு எல்லாமே, கரெக்ட்? ஸ்க்ரீனு கேன் ஓன்லி ஷோ அ ஃபில்ம். ஸ்க்ரீன் ஷுடன்ட் ரியாக்ட். ஸ்க்ரீன் ரியாக்ட் பண்ணாது, கரெக்ட்? ஹேவ் யூ சீன் அ ஸ்க்ரீன் ரியாக்ட் டு யுவர் விசில்ஸ் எனி டைம் மேம்? நோ. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் வந்து கிரவுண்ட் லெவலுக்கு போயிட்டு அங்கே ரியாக்ட் பண்ணுறது பண்ண முடியாது. பிகாஸ் தேர் இஸ் நோ அண்ட் நெவர் வில் தேர் பி அ கிளாரிட்டி ஃபார் த ஃபேன் வார்ஸ் ஹூ ஸ்டார்டட். யூ வில் நெவர் கெட் டு த சர்ஃபேஸ், யூ வில் நெவர் கெட் டு த பேசிக்ஸ். ஏன் ப்ரொஃபஷன் வந்து நாங்கள் வேலை பண்ணோம், படம் பண்ணோம். தென் த சீரியஸ் ஃபில்ம் வியூவர்ஸுக்கு தான் படம் பண்ணோம். கீழே வந்து எவ்ரிபடி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தெர் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. தே ஷுட் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். இல்லைன்னா நாங்கள் வந்து அங்கே போய் எல்லாமே இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க அது சொல்ல முடியாது மேம். மேபி அ மேக்ஸிமம் ஒன் லைன் வி கேன் டாக், பட் ஃப்ராங்க்லி வி டோன்ட் நோ த ட்ரூத். தெர் இஸ் 1 zillion interpretations of this one matter. நாங்கள் சொல்ல முடியாது. ஏன் வந்து நாங்கள் வந்து படம் பண்ணோம். there's a beautiful world called cinema which has been entertaining all of you, entertaining us, and I think our job is there, not reacting to these things. I think that is not our forte also. And வேற என்ன கேட்டீங்க? இதை எப்படி பார்க்குறீங்க இந்த டிஜிட்டல் வார், ஃபேன்ஸோட வார், சோஷியல் மீடியாவில்? ஃபேன்ஸ் இதுதான் மேம். ஃபேன்ஸ் ஐ டோல்ட் யூ மேம். ஐ திங்க் வி ஷுட் see the bigger picture. We shouldn't go to the ground level and talk about these things, because maximum, as I told you ma'am, we can maybe as a moral of an actor, an ethical way, we can just probably put across a line. But do you think a war begins because of us? No, it begins because of them. We can only advise, request. Maximum go down to the level of requesting, and after that I think we should put on our makeup and start working for our films all over again. My intention every morning is to entertain and make you smile ma'am, not make you fight. கிச்சா சார், குட் ஈவினிங் சார். குரு சார் படத்தில் உங்கள் கதாபாத்திரத்தை பற்றி சொல்லுங்களேன். இந்த படத்தில் எல்லாருக்கும் சந்தோஷம், வந்திருக்கிற மீடியா எல்லாருக்குமே சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்து கன்னட சினிமாக்குள்ளே வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஃபிலிம் ப்ளஸ் பிக் பாட்ஸா கிச்சா சார் கூட என்ட்ரி ஆகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கேரக்டர் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். நீங்கள் படம் பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல காஸ்டியூம்லாம் கொடுத்துருக்குறாரு எனக்கு. ரொம்ப ஸ்டைலாக இருப்பேன், டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கிறேன். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டராக இருக்கும். அது வெளியே சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக படம் பார்த்தா தான் அவங்களுக்கு புரியும் அது. கிச்சா சார், குட் ஈவினிங் சார். சார் ஒரு ரைட் சார். சுரேஷ், கிச்சா சார் கொஸ்டின். சுரேஷ் காமாட்சி சார் வந்து மாநாடு படத்துக்கு உங்களை அப்ரோச் பண்ணுன்னு சொன்னார். அது எந்த கதாபாத்திரக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ரெக்வஸ்ட் சார். ஆக்சுவலி நான் எந்த படம் பண்ணலையோ அது இங்கே இருக்காது சார். ஓகே, சாரி சார். சார் நோ, நாட் லைக் தட். ஐ ஓன்லி ரிமெம்பர் த ஜென்டில்மேன். ஐ டோன்ட் ரிமெம்பர், அண்ட் ஐ ரிமெம்பர் ஸ்பீக்கிங் வேறு எல்லாத்துமே வி ஸ்போக் சார். பிகாஸ் அப்போ வந்து பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த டீட்டெயில் உள்ள நான் போகல. ஓகே சார். நான் வந்து அந்த ஆள் அந்த ஜென்டில்மேனுக்குள்ளே போயிட்டேன். இல்லை சார், படத்தில் I remember him sir, not what he told me about the script. படத்தில் ஒரு வில்லனா வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் மனசில் நிற்கிறீங்க சார். தமிழ் படங்களை இன்னும் நிறையா பண்ணுவீங்க அப்படிங்கிறக்காக அந்த ஒரு என்ன கேரக்டர்னு தெரிஞ்சுக்கலாம் தான் சார். மாநாடு படத்தில் நீங்கள் என்ன கேரக்டர்னு தெரிஞ்சுக்கலாங்கிறக்காக மறுபடியும் அதை கேட்டேன் சார். வேறு சார் நவீன் சார், மாநாடுல ஆமாம் சார். ஆமாம் சார். எதுக்கா? ஆமாம் சார், உங்களுக்கு என்ன கேரக்டருக்காக அப்ரோச் பண்ண வந்தால் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆன்சர் சொல்லிட்டீங்க. அடுத்த கொஸ்டின் நவீன் சார்கிட்ட கேட்கலாம் சார். சார் இப்போ உங்களோட படங்கள் வந்து இப்போ சவுத் இந்தியா ஃபுல்லாக எல்லா லாங்குவேஜ்லையும் ஓரளவு வருது சார், மலையாளம் சார். ஆனால் வந்து பாசிட்டிவாக பண்ணுற கேரக்டருக்கு அதிக ரிவ்யூஸ் அது நிறையா சோஷியல் மீடியாவில் வருதுங்க சார். நெகட்டிவாக ரோல் பார்த்தா
எங்களுக்கே கொஞ்சம் கோபம் வருது. எந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? நீங்கள் பண்ணுற பாசிட்டிவான கேரக்டருக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு சார். உங்களோட மனசில் எந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க சார்? சார் மனசில் ஒன்றும் இல்லை சார், நல்லா நடிக்கணும் சார். டைரக்டர் கொடுத்த கேரக்டரை வந்து 100% ஹானஸ்ட்டாக அந்த படத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி நடிக்கணும் சார். அது பாசிட்டிவ் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம். நெகட்டிவில் என்ன திட்டுறாங்கன்னு அதுவும் அப்ரிஷியேஷன் தானே. ஸோ ஐம் ஹாப்பி தட் வே. வந்த கதையை வந்த கேரக்டரு நல்லபடியாக ஹானஸ்ட்டாக டீமுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து பண்ணுறது தான் ஐ ஃபீல் அது அது இது இங்கே என்ன எடுத்து வந்திருக்கு சார். தேங்க்யூ சார். யோகி பே சார்